வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். பாமக தலைவர் அன்புமணி நடத்தும் உரிமை மீட்க தலைமுறை காக்க என்ற பயணத்தின் ஒரு பகுதியாக நெல்லை தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை ஆய்வு செய்தார். தாமிரபரணி நதியை பாதுகாக்க கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன் அவருடைய நண்பர் தானே, அவர்கிட்ட போய் முல்லை பெரியார் அணைய ஏன் அந்த பேபி அணைகளை ஒரு 15 மரத்தை அகற்றணும், அது பண்ண முடியல இவங்களால. 4.5 வருஷமா பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? 136 142 சண்டை போட்டு தீர்ப்பு வாங்கிட்டோம். இப்போ 152 அடியாக உயர்த்தணும்னு ஒரு கோரிக்கை ஆழமா இருக்கு. நிபுணர்கள்லாம் அந்த அணை நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாங்க. அந்த என்ன பண்ணணும், அந்த பேபி அணையில இருக்கிற 15 மரத்தை அகற்றணும். அதுக்கு கேரளாக்காரங்க அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இவருடைய நண்பர் தானே, அவருக்கு அத்தனை முறை கூப்பிடுறாருல்ல எங்க நிகழ்ச்சிக்கு, அவரும் வந்துட்டு போறாருல்ல, இதெல்லாம் பேசலாம்ல. அவங்க கூட்டணி கட்சி தானே. முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டின் சட்டமன்றத்தில் தொடர்ந்து ஒரு பொய்யை சொல்லி வருகிறார். என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு தமிழ்நாட்டின் அரசுக்கு அதிகாரம் இல்லை, மத்திய அரசு தான் எடுக்கணும்னு. நாங்க கேட்கறது சென்சஸ் கேட்கல, நாங்க கேட்கறது சர்வே எடுங்க. சமீபத்தில் கர்நாடகா உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள். அந்த தீர்ப்பில் கர்நாடகா அரசு அங்கே சாதிவாரி சர்வே எடுக்கிறாங்க. அந்த கணக்கெடுப்பு நடத்துவதற்கு கர்நாடகா அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது. மத்திய அரசு மட்டுமல்ல, மாநில அரசும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம் என்று கர்நாடகா உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இந்த தீர்ப்புக்கு பிறகும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பொய்யை தொடர்ந்து சொல்லுவாரா? ஏன் ஏமாத்துறீங்க? என்ன பயம் உங்களுக்கு? கணக்கெடுப்பு ஏன் நடத்த மாட்டீங்க? சென்சஸுக்கும் சர்வேக்கும் இதுல ஒரு அரசியல் பேசுறீங்களே. சென்சஸை விட்டுடுங்க, சர்வே பண்ணுங்க. இந்த கணக்கெடுப்பு நடத்தினா தானே நீங்க சமூக நீதி நிலைநாட்ட முடியும். இதான அடித்தளம், பேஸ். எதுக்கு ஏமாத்துறீங்க? ஏன் பயப்படுறீங்க? என்ன கோழைத்தனம்? எல்லா மாநிலத்தையும் எடுத்துட்டாங்க. ஆனா உங்களுக்கு எடுக்கிறது என்ன பிரச்சனை? 2 மாசம் ஆகுமா? 500 கோடி செலவாகும். 3 லட்சம் அரசு ஊழியர்கள் 2 மாசம் வேலை செஞ்சா போதும். கர்நாடகா 2வது முறை எடுத்துட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன பயம்? இனி திமுக சமூக நீதி பத்தி பேசுவதற்கு தகுதி அற்றது. இல்ல அதெல்லாம் நாங்க போக போக தெரியும். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா பல்கலையில் வீறு கவியரசர் முடியரசனார் வெள்ளி விழா மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் கூட்டுறவு அமைச்சர் பெரிய கருப்பன், உயர்கல்வி அமைச்சர் கோவி செழியன் பங்கேற்று வீறு கவி பாடிய வீரகவி என்ற நூலை வெளியிட்டனர். உயர்கல்வித்துறையுடைய வளர்ச்சிக்கு ஆளுநர் அவர்கள் எவ்வளவு முட்டுக்கட்டை போட்டுக் கொண்டிருக்கிறார். துணைவேந்தர் நியமனத்தில் தொடங்கி தொடர்ந்து பல்கலைக்கழகத்தினுடைய வளர்ச்சிக்கு எவ்வளவு பங்கம் விளைவிக்கிறார் என்பதெல்லாம் கடந்த காலங்களில் பொதுமக்களும் அரசியல் விற்பனர்களும் பத்திரிகையாளரும் அறிந்த உண்மை. இந்த நிலையில் துணைவேந்தர் நியமனத்தில் போட்டிருக்கிற முட்டுக்கட்டையை தவிர்க்க வேண்டும் என்று இந்தியாவில் முதலில் நீதிமன்றத்தை நாடி அதற்கான உத்தரவை பெற்று தந்த மாநில தமிழ்நாடு, பெற்று தந்த முதலமைச்சர், நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எல்லா மாநிலத்திலும் தேசிய கொடி ஏற்றுகிற உரிமை எப்படி கலைஞர் பெற்று தந்தாரோ அதே போல் பல்கலைக்கழக வேந்தர்களை துணைவேந்தர்களை நியமிக்கிற அதிகாரமும் அந்த மாநில முதலமைச்சருக்கு உண்டு என்று மாநில சுயாட்சியினுடைய உரிமை பெற்று தந்தவர். ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்ளாத ஆளுநர் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தொடர்ந்து தடை விதிக்கிறார். கலைஞர் பெயரில் அமைக்கப்பட வேண்டிய பல்கலைக்கழகத்திற்கு அனுமதி தராமல் அதை ஜனாதிபதிக்கு அனுப்பிட்டு கால நீட்டிப்பு செய்கிறார். சட்டத்தின் முறைப்படி நீதிமன்ற உத்தரவை பெற்று பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் உறுதியளித்திருக்கிறார். எனவே முறைப்படி நாங்கள் எல்லா காரியங்களும் செய்வதற்காக என்ன தடை, யாரால் தடை என்பது நாடறியும், நீங்களும் அறிவீர்கள். தடைகளை உடைத்தறிந்து பல்கலைக்கழகத்தை கொண்டு வருகிற பெரும் முயற்சிக்கு உயர்கல்வித்துறைக்கு முதலமைச்சர் பக்கபலமாக விரைவில் நடக்கும். நான் முதல்வன் திட்டத்தில் இதுவரை புதிய உயர்வு, அதாவது பயிலுகிற மாணவர்களுக்கும் உதவித்தொகை கொடுத்து கிட்டத்தட்ட 47 லட்சம் மாணவர்கள் நான் முதல்வன் திட்டத்தில் பலனடைகிறார்கள். அதில் 1.25 லட்சம் பேர் அந்த தனி திறன் வாய்ந்த மாணவர்களாக தனியார் தொழில் தொடங்கி வேலைவாய்ப்பில் சேருவதற்கான வாய்ப்புகளை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். துணை முதலமைச்சர் சமீபத்தில் சொன்னதை போல் அண்ணா முதலமைச்சரான போது தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றத்தையும் இருமொழி கொள்கையும் சுயமரியாதை திருமண சட்டப்படி செல்லுபடி ஆகும் என்ற சட்டத்தை நீக்க வேண்டும் என்று எவன் நினைத்தாலும் அதை நீக்குவதற்கு அச்சப்படுவான். அந்த அச்சம் இருக்கும் வரை அண்ணாதுரை தான் நாட்டை ஆளுவார் என்று அண்ணா சொன்னதை போல்தான்
இப்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிற நான் முதல்வன், புதுமை பெண், காலை சிற்றுண்டி, தவப்புதல்வன் திட்டங்கள் எல்லாம் எதிர்வருங்காலங்களில் யார் இதை நீக்க வேண்டும் என்று நினைத்தாலும் இதை நீக்கினால் மக்கள் கிளர்ந்து எழுவார்கள் என்ற அச்சம் அன்றைய ஆளுகிற முதலமைச்சருக்கு வரும். அந்த அச்சம் இருக்கும் வரை தமிழகத்தின் முதலமைச்சர் என்றைக்கு நிலைத்திருக்கிற பெருமை தமிழ்நாடு முதலமைச்சர் மட்டுமே உண்டு. திருச்சி மாவட்டம் மேக்குடியைச் சேர்ந்தவர் ராஜு. கரூர், புகழூர் அரசு காகித ஆலையில் அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவர் திருச்சி மேக்குடி அருகே 2 இடங்களை வாங்கினார். அவற்றை சர்வே செய்ய ஸ்ரீரங்கம் தாசில்தார் அலுவலக சர்வேயர் அருணை அணுகினார். நிலத்தை அளவிட 9,000 ரூபாய் லஞ்சமாக கேட்டார் சர்வேயர். லஞ்சம் தர மனமில்லாத ராஜு லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் கூறினார். போலீசார் கொடுத்தனுப்பிய ரசாயனம் தடவிய 9,000 ரூபாயை காட்டூர் தனியார் கல்லூரி அருகே வைத்து அருணிடம் ராஜு கொடுத்தார். அப்போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு டிஎஸ்பி மணிகண்டன் தலைமையிலான போலீசார் கையும் களவுமாக அருணை கைது செய்தனர். அவரை ஸ்ரீரங்கம் தாசில்தார் ஆபீஸுக்கு அழைத்து சென்றனர். அங்கு டிஎஸ்பி மணிகண்டன் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தி வருகிறார்.